நாம் எல்லாம் நல்ல பாடி கர்த்தரை துதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுமே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுமே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உட்காருவோம். ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த வசனம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். ஒருவேளை இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த வருடத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒருவேளை உங்களை சந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா விசுவாசிங்க, விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கைகூடும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இயேசு கல்லுகளால் அப்பத்தை உண்டாக்க முடியும் என்று சொன்னபோது வார்த்தையினால் சொல்ல முடியுமானால் இந்த கல்லுகளை ஆபிரகாமின் இயேசு சொல்றார், ஆபிரகாமுக்கு கல்லுகளாலே பிள்ளைகளை உண்டாக்கி கொடுக்க முடியும். அப்போ கர்த்தருக்கு எதையும் செய்து கொடுக்க முடியும். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க 1000 மடங்கு ஆசீர்வதிக்க என் தேவனால் முடியும். ஹalleluya. வாசிப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 10 11 வாசிங்க. 10 11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் டைட்டிலே அதான், உங்களுக்கு சொல்லியபடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வசனத்துல நல்ல ஒரு பகுதி, ரொம்ப அருமையான பகுதி. ஏற்கனவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. போற வருடத்துல நான் எந்த ஆசீர்வாதத்தை இதுவரை நான் வாங்கலன்னு சொல்றவங்க ஒரு இல்லையே சொல்லுங்க. நிச்சயமா இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாண வீடு போயிருந்தேன். அங்க ஒரு மனிதர் கேட்டரிங் பண்ணார். தற்செயலா 2 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ பார்த்தேன் தினத்தந்தி நியூஸ்ல. 7 ரூபாய் சில்லறை காசு அந்த மனிதர் 37 ரூபாய் அவர் ஸ்ரீலங்கா தேசத்துல கடன் பட்டு இருக்கிறார். எப்படி ஆசீர்வாதம் வரும்னு சொல்லுங்க. இந்த மனுஷர் அங்கே இருந்து தப்பி இந்தியாவுக்கு வந்தவர் வசனத்தை வாசித்த போது நான் நீதிமானா இருக்க வேண்டும் என்பதற்காக கணக்கு போட்டு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நபரையும் தேடி இருக்கிறார்.
ஸ்ரீலங்காவில் போய் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு நபருக்கும் நம்ம இந்திய பணத்துல 70,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பணத்துக்கு லட்சங்களுக்கு அதிகமாக. அந்த வீட்டுல சொல்றாங்க, நாங்க இதை எதிர்பார்க்கல, இறைவன் எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, ஒரு வசனத்தை சொல்லி, துன்மார்க்கன் ஆசீர்வாதிக்கப்பட மாட்டான், நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான். நான் நீதிமானா இருப்பதால் அங்க நான் செய்ய வேண்டியதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இதே போல கொடுத்து அவங்களே கடனை தீர்த்துக்கிட்டு அவர் பேட்டி கொடுக்கிறார். இயேசுவால் நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றேன், வெறும் கடனாளியாய் வந்து இப்ப 2 ஹோட்டலுக்கு அதிபதியா இருக்கிறேன், கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால முடிந்ததை என் சபைக்கு பண்ணுகிறேன், என் சபைக்கு நான் 10ல் 1 சரியாய் கொடுப்பேன். 10ல் 1 இல்ல, அவர் கோல்கேட்டை போல சொல்ற, நான் எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ 10க்கு மேல 20க்கு மேல சர்ச்சை கொடுத்துருவேன். கர்த்தர் என்னை வளமாய் ஆசீர்வதித்தார். இப்போ அந்த ஸ்ரீலங்காவில் இந்த குடும்பத்துக்கு அது லட்சங்கள் ஜாக்பாட்டா இல்லையா? ஜாக்பாட்டா இல்லையா? பாருங்க, நம்ம இங்க என்ன சொல்லுவாங்க, லாட்டரின்னு சொல்லுவாங்க. இதே போல நிறைய வேளையில உங்களை அந்த ஆசீர்வாதம் சந்தித்தது. கடந்த ஆண்டுல எங்களையும் சந்தித்தது, உங்களையும் சந்தித்திருக்கிறது. சிலரை நிறைய வேளையில காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் இப்பொழுது பெற்றிருக்கிறதை விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ இந்த 2025 உங்களுக்கு முன்பாக வைத்தேன். எப்படி? இந்திய தேசத்துல நாம் இருக்கிறோம். இந்த இந்திய தேசத்துல 2025 உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது, நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த இந்த இந்திய தேசத்தை இந்த 2025 சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து மோசேயின் மூலமாய் ஜனங்களை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் போதகர்கள் மூலமாக இந்த ஒரு நல்ல இறை வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? 2025 நாம் சுதந்தரிக்க போகிறோம். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை எடுத்தோம். இந்த 2025 என் குடும்பத்தை நான் சுதந்தரித்துக் கொள்வேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அழிவே சொல்லுவோம். 2025 என் கணவரை நான் முழுமையாய் சுதந்தரித்துக் கொள்வேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் பெண்கள் எல்லாரும் ஒரு அழிவே சொல்லுவோம். நம்பிக்கை இல்லாதவங்க சிலர் இருக்காங்க. விசுவாசிங்க, புருஷமார் சொல்லுங்க, 2025 என் மனைவியை முழு அன்போடு சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். அப்படி விசுவாசிக்கிற எல்லா திருமணமான புருஷமாரும் ஒரு அழிவே சொல்லுவோமா? பாருங்க, அதுலயும் 1-2 பேருக்கு நம்பிக்கை இல்லை. திருப்பி சொல்றேன், கவனிச்சுடுங்க. இந்த 2025 என் மனைவியை சுகத்தோடு அன்போடு முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். அப்படி விசுவாசிக்கிற எல்லா புருஷமாரும் வரையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்க, டாக்டர் தான் ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்காரு, மற்றவங்க ஒரு அரை நம்பிக்கையில. நான் எதுக்கு சொன்னேன்னா, சுகத்தோடு நல்லா புரிஞ்சுடுங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இதை சொல்றதுக்கு முன்பாக என்னாகுமோ ஒரு வசனத்தை வாசிக்கிறோமே. என்னாகுமோ 13:23 வாசிங்க. என்னாகுமோ 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. இதுல நிறைய இருக்கு. அங்கே ஒரே குறையுள்ள
ஒரு திராட்சை செடி அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். உங்களுடைய வீடு, உங்களுடைய இல்லம், நம்முடைய சபை இப்படி 2 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். திராட்சை கொலை நல்லா வந்தா இவ்வளவு பெருசுல தான் பார்த்திருப்போம். ஆனா தேனிக்கு வந்து பார்த்திருக்கீங்கன்னா ஒரே நிறைய இருக்கும். நல்ல பெரிய பெரிய பழமா இருக்கும். அது பெருசா இருக்கும். ஆனா அங்க இதை விட பெரிதாக 2 பேர், 2 ஜெய்ஜெனிக் பலசாலிகள் ஒரே ஒரு குலையை கம்ப உள்ள விட்டு அப்படி தோல்ல போட்டு தூக்கிட்டு வராங்க. நான் சொல்றேன், இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படி இருக்கும் என்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறவங்களா வீட்டு ஒரு முறை இந்த ஆண்டு உங்களுக்கு இதே போல நீங்கள் புருஷனும் மனைவியும் ஆசீர்வாதத்தை தோளில் சுமக்க போறீர்கள் என்று ஆண்டவருடைய நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். ஆமென். இது விசுவாசிங்க, இது உங்களுடையதா இருக்கும். ஆனா ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். இது முக்கியமான ஒரு காரியம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை நான் யாரும் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுக்கிறார். வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தரை எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை நினைத்துக் கொள். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இன்னைக்கு சொன்ன இந்த ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல நான் இந்த செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் சம்பாதித்தேன் என்றோ என் சுயம் சம்பாதித்தது என்றோ நீ சொல்லாதே. நான் என்ற வார்த்தையை நீ உபயோகிக்காதே. உலகத்துல அரசியல்வாதி சொல்றான், நான் என்று யாரும் சொல்லாத. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்று சொல்லாத, நாம் என்று சொல்லுங்கள். குடும்பமாக நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோம், குடும்பமாக உழைத்தோம், குடும்பமாக தேவ சமூகத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் எங்களுக்கு இதை கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு ரிக்வெஸ்ட் பண்றார். என்ன பெருக போகிறது? எப்படி நம்முடைய பிள்ளைகள் பெருக போகிறார்கள்? யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 2வது 3வது 4வது வசனத்தை வாசிங்க. உங்க பிள்ளைகள் இப்படி பெருகுவார்கள் என்று நானும் உங்களை வாழ்த்துகிறேன். அப்புறமா சில மடங்குகள் எப்படி உங்களை சந்திக்கும், எப்படி உங்கள் இல்லங்கள் புதையல்களால் நிரப்பப்படும் என்று வேதத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசிப்போம். வெளியிருந்து ஒரு சத்தம் கேட்கு. அந்த மைக் யாராவது அங்க கொடுத்தா கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு. யாராவது இங்கே உள்ளே வாசிக்கலாம். வாசிங்க. நான் சொன்ன வசனத்தை வாசிங்க. உபாகமம் இது யாத்ராகமம் 31 2 3 4. நான் யூதாவின் கோத்திரத்துல வாசிக்கிற விஜயுடைய குடும்பத்துல அப்படி வச்சுக்கிறோம். நான் இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க யார் வாசித்தாலும் வெளியே ஒரு தம்பி வாசினாங்க. அந்த குடும்பத்துல சுந்தரக்க மகனான ஊரியின் குமாரனாய ஆகாஷ் இங்க பெஸ்லியல். நான் சொன்னது எக்ஸாம்பிளுக்கு நமக்கு புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். வாசித்தது விஜி. அவர் யாருடைய மகன்? சுந்தருடைய மகன் ஆகாஷ். இங்க பெஸ்லியல். இப்படி வைத்துக்கிடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் உங்களை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. படிக்கிற பிள்ளையா இருந்தாலும், வேலையில் இருக்கிற பிள்ளையா இருந்தாலும், நீ புதிய தொழிலை துவங்க போற குடும்பமா இருந்தாலும் அதை பாருங்க. வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கு பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாய் வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்வதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாவதாக என்று அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். எப்படி? இந்த வசனத்தை வாசிக்க கேட்ட உங்களை
கர்த்தர் இப்படி நிரப்பி இருக்கிறார். எப்படி? அந்த 3ஆம் வசனத்தை போடுமா? வினோதமான, அது பாருங்க, ஒரு தேவ ஆவி, விசித்திரமான. அதாவது நம்ம சில சமயங்களை பார்த்தா இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த பையன் இப்படி ஒரு புதிய கண்டுபிடித்திருக்கிறான்னு நம்ம கேட்டிருக்கோம். இதே போல கொஞ்ச காலத்துக்கு முன்னால டாக்டர் பென்சாம் முதல்ல மருத்துவமனை துவங்கும் போது ஒரு அதாவது பகுத்தறிவு குறைந்த ஒரு மனிதத்தை அவருடைய ஆபரேஷன்ல எவ்வளவுக்கு அதிகமான நிறைய துருப்பிடிச்ச ஆயுதங்களை எடுத்து அதில் வைத்ததால் அந்த நாள்ல இருந்து அந்த மருத்துவமனை பெரிதாக விளங்கியது. இதே போல உங்களுடைய மருத்துவமனையிலும் கர்த்தர் யூகித்து செய்வதற்கு இங்க கூட ஒரு டாக்டர் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், யூகித்து செய்கிறதுக்கும் முத்திரை வெட்டுகிறதற்கும் நுணுக்கமான சர்ஜரியை செய்ய கர்த்தர் இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு விசேஷித்த ஆவியை கட்டளையிடுகிறார். ஆமென். இதே போல படிக்கிற பிள்ளையே, உன் பிள்ளை ஆண்டவர் இப்படி விசேஷித்த ஆவியை கட்டளையிடுகிறார். டீச்சர்ஸ் ஆயிருப்பீங்க, லெக்சரர்ஸ் ஆயிருப்பீங்க, அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுவீங்க, யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் பிள்ளைகள் இப்படி பெருகுவார்கள். அவங்கதான் the presence of creation. presence of creation. அப்புறமா அந்த கான்செப்ட அப்படியே வைத்து நின்ன இடத்திலே யூகித்து செய்கிற ஒரு வல்லமையை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து 1000 மடங்கு திறமைசாலிகளாக கர்த்தர் மாற்ற சித்தமாய் இருக்கிறார். இந்த 2025 விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் எடுத்துவோம். இப்ப பாருங்க, சில வேலை இல்லாம இருப்பீங்க, சில வேலையில கொஞ்சம் கீழே வந்திருப்பீங்க, சிலர் உங்க வேலையில உங்களை ப்ரமோஷன் தடைப்பட்டிருக்கோம். நான் கர்த்தர் சொல்லுகிறார், புதிய வேலையை கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் வாங்குற சம்பளத்தை விட கூடுதலான சம்பளத்தை உங்களை உயர்த்துவதற்காக உங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென். உங்களுக்கு புதிய வேலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீ படித்த படிப்புக்குரிய வேலை தான் உனக்கு தரணும்னு தான் கர்த்தருடைய சித்தம். நீ எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ண கர்த்தர் சித்தமா இருக்கிறார். செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நான் என்று சொல்லுகிறாரு. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது ஆண்டவருடைய வார்த்தை, நீங்க 13 பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரபுக்களை தெரிந்து கொள். அதுலதான் காலேபும் யோசுவாவும் வர்றாங்க. 10 பேர் ஒரு மனதோடு இருக்கிறாங்க, 2 பேர் இன்னொரு மனதோடு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த 2 பேரும் இதை ஆணித்தரமாய் விசுவாசித்து டிக்ளேர் பண்ணதுனால் ஆண்டவர் சொல்ற இந்த உபாகம் 1ஆம் அதிகாரத்தை வாங்க, நான் சொல்ற கேளுங்க. 36ஆம் வசனத்தை வாசிங்க. 1:36 வாசிங்க. எபிரேயரின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை எப்படி உத்தமமாய், நான் எப்படி தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு அல்ல, செல்வத்துக்கு குடும்பம் இருக்கு, 9:45 இருப்பாங்க, அப்படி நிறைய இருக்காங்க. பக்கத்துல இருக்க ஜனதா, இந்த கஸ்தூரி எங்க இருந்து வராங்க, இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் இருக்கு. ஆனா சிலர் எப்படி தெரியுமா, 11 மணிக்கு வருவீங்க. இது உத்தமம் அல்ல. நீ உத்தமமாய் பின்பற்றினால், நான் சொன்னது போல எல்லாவற்றிலும் நீ உத்தமமாய் பின்பற்றினால் உன் குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு இதே போல ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். கானான் தேசத்தை இந்த காலேப் சுதந்தரித்தானே. தொடர்ந்து வாசிப்போம். உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு, உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் எப்படி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார். ஒரு முதல் மந்திரி ஒரு ஜீவோவை பாஸ் பண்ணி கெசட்ல போட்டது போல இங்கே இப்போ கேட்கிற அன்பான பிள்ளையே, ஒன்ன மட்டும் இல்ல, உன் பிள்ளையோ ஒரு சந்ததியையோ கர்த்தர் இவ்வளமாய் ஆசீர்வதித்து அந்த தேசத்துல உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி.
வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அலையில சொல்லுமா, வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சும்மா ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். 1 2 3 4 ஒத்தி வீடு. ஓகே, நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த காலேபுக்கு சொந்தமாய் கொடுத்தால் உங்களுக்கு 2025ல சொந்த வீடை கொடுப்பது கர்த்தருடைய விருப்பம். ஆமென். ஆனா ஒண்ணு மட்டும் செய்யணும், தாவீதை போல அவருடைய இருதயம் முழுவதும் ஆலயத்தை சார்ந்திருக்கணும். தாவீது அவனுக்கு தான் ஒரு பெரிய பிளான், ஒரு தரிசனம் கொடுக்கிறார். எனக்கு கூட ஒரு தரிசனம் வைத்திருக்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த தரிசனம் என்ன என்றால், ஆண்டவர் ஒரு ஆலயத்தில் இருக்கணும், அவருக்கு நான் வீடு கட்டணும். ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்டணும். எப்ப தாவீது கர்த்தருக்கு ஒரு வீடு கட்ட நினைத்தாரோ உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நீ எனக்கு வீடு கட்டாண்ட, உன் மகன் கட்டுவான், ஆனா நான் உனக்கு ஒரு வீடு கட்டித்தாரேன். அவர் வீடு இருக்கு. இப்ப வீடு இருக்கிறவங்க இன்னொரு பிள்ளைக்கு வீடு காண பாருங்க. இதே போல ஆண்டவர் தாவீதுக்கு 2 கொடுத்தார். நானும் சொல்றேன், உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தது போல உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். ஆமென். வாசிங்க, யோபுக்கு எழுதின புத்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அங்கே ஒரு கண்டிஷன் சொல்லிப்பார். Every blessing there is the conditional, the unconditional blessings இல்ல. வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷனோட தான் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 6000 ஒட்டகங்களும் 1000 கழுதைகளும். இப்ப ஒரு கண்டிஷன் என்ன சொன்னார் பாருங்க ஆண்டவர். இந்த அவனுடைய நண்பர் 10வது வசனத்தை வாசிங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார், நண்பர்களுடைய சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். அப்போ 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா உன்னை பகைக்கிறவங்களை உன்னை குத்திக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஆலோசனை சொல்றேன்னு சொல்லிட்டு குத்தி குத்தி அப்படி காயப்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, நீ நன்மையை செய்து இருப்ப. ஆனா அந்த யோபு காயப்பட்ட இதே போல அவங்க காயப்படாண்டாடு நீ ஜெபித்தால் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். உன் உறவுக்காக ஜெபித்தா 2 மடங்கு ஆசீர்வாதம். சபைக்காக ஜெபித்தீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். என்ன ஒண்ணு, தாவீது 1 சாமுவேல் 30ல பாத்தீங்கன்னா வாசிக்கண்டா. எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் மீண்டும் நம்ம புது வருஷத்துக்கு போறதுக்காக ப்ரிப்பேர் ஆக போறோம். நான் டைமுக்கு முடிக்கணும்னு ஆசைப்படுவேன் எப்பவும். அதே போல இன்னைக்கு இந்த 1 சாமுவேல் 30ல பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். 30வது அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. எல்லாவற்றையும், மனைவி இழந்தான், ஆடு மாடு இழந்தான், வீட்டை இழந்தான். இழந்தது மட்டுமல்ல, தீய வச்சு அழிச்சிட்டாங்க. சிலர் வீட்டை இழந்திருப்பீங்க, சிலர் உங்க சொத்துல பல பகுதிகளை நஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கான கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இந்த 2024ல நீ இழந்ததை 1000ஆய் உனக்கு கொடுக்க கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். உன்னோடு தான் பேசிட்டு இருக்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. அவன் எல்லாவற்றையும் இழந்தவன் தேவ சமூகத்தில் வந்து தன்னை விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்றார், அந்த கண்டை தொடர்ந்து பிடி. அங்க போனா பெலிஸ்தியர் அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருந்தது, யூதர்கிட்ட கொள்ளையடிச்சு இஸ்ரவேல்கிட்ட கொள்ளையடிச்சு வச்சிருந்தது, தாவீதுகிட்ட கொள்ளையடிச்சு வச்சிருந்த இந்த 3 கொள்ளையும் அவங்ககிட்ட இருக்கு. நல்ல கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இப்பதான் தாவீது போறார். ஒன்றை இழந்தார், 3 கொண்டு வந்தார், 1 கர்த்தருக்கு கொடுத்தார், 2 தனக்காக வைத்துக் கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தர் விடுத்துவோம். இல்ல கரங்களை தட்டி கர்த்தர் விடுத்துங்க. நான் சொன்னது புரியல, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1 முதலில் இழந்தார், 3 பெற்றுக் கொண்டார். எப்படி இது திருப்பி சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்களா? 1 நான் இழந்தேன் அப்படி சொல்லுங்க. இழந்தவங்க எல்லாம் தைரியமா சொல்லுங்க. நீங்க 35 லட்சம் இழந்திருக்கலாம், 10 லட்சம் இழந்திருக்கலாம், நான் நல்ல வீட்டை கட்டினேன் அதுல இழந்திருக்கலாம். எதுவானாலும் இன்னைக்கு சொல்லுங்க, 1 நான் இழந்தேன். வாய்த்தம் சொல்லுங்க, 1 நான் இழந்தேன், 3 பெற்றுக் கொண்டேன், 1 கர்த்தருடைய சமூகத்துக்கு கொடுத்தேன், 2 வைத்துக் கொண்டேன். இப்போ 1 இழந்தவன் எத்தனை வச்சிருக்கான்? 2. கால்குலேஷன் புரிஞ்சா? 1 இழந்தவன் 2 வச்சிட்டான். இப்படியே வாங்க, எப்படி 1000 மடங்கு ஆசீர்வாதம் வருகிறது. யாக்கோபு ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்,
உன் சந்ததிகளால் ராஜாக்கள் உருவாகுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டார். ஒரு மனிதன் அவருக்கு பிறந்தது இந்த வேதத்தின்படி ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது ஈசாக்கு மட்டுமே. இப்போ ஒன்றுக்கு ஒன்று கணக்கு வச்சிடுங்க. ஒன்றுக்கு ஒன்று. இந்த ஈசாக்கு 2 பிள்ளைகள். ஈசாக்கு 2 பிள்ளைகள். இப்போ ஒன்று ஒருவரை அழைத்தவர் ஒன்றை கொடுத்தார். இந்த ஒன்று இப்ப 2ஆக மாறி இருக்கிறது. இந்த 2ல ஒருத்தரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், ஒருத்தரை தேர்ந்தெடுக்காம இல்ல வைத்திருக்கிறார். அவன் ஒன்றும் புறப்பை தள்ளல, அவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்போ இந்த யாக்கோபு கிட்ட இருந்து 12 உருவாகிறது. எத்தனை? 12 கோத்திரங்கள். இது எகிப்துக்கு போய் லட்சங்களாய் பெருகியது. எகிப்துக்கு போன போது லட்சங்களாய் பெருகிறது. அங்கேதான் யோசேப்பு, புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பு, குழியில் தள்ளப்பட்ட யோசேப்பு, விற்கப்பட்ட யோசேப்பு, சாதாரண ஒரு காரியத்துக்காக தகப்பன அவனுக்கு ஒரு சொத்தை எழுதி வச்சிருவானோ இல்ல. நான் சொல்றேன், சொத்தை பத்தி பயப்படாதீங்க. உங்க சொத்து உங்களை விட்டு போகாது. யார் வேணா எடுத்து ஆளலாம், உங்க சொத்து உங்களை விட்டு போகாது. கர்த்தர் உங்களுக்கு அதை டபுளாய் ட்ரிபிளாய் மாற்றி கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த யாக்கோபு மூலமாக யோசேப்பு உருவாகிறார். யோசேப்பு இருந்த இடத்தில் அங்கே லட்சங்களாய் உருவாகிறாங்க. 430 வருஷத்துல பாருங்க எத்தனை மடங்கு? 1000 மடங்கு பெருகிட்டா. இது ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எப்படி பெருகிட்டாங்க பாருங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 2ஆம் அதிகாரம், உபாகமத்தை எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உபாகமம் 2:5 வாசிங்க. நீ ஏசாவோடு போர் செய்ய வேண்டாம். அதுக்கு முந்தின வசனத்தை சேர்த்து வாசிப்பா. 4 ஜனங்களுக்கு நீ கட்டளை வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உன் சகோதரி எல்லையை கடக்க போகிறீர்கள். நீ யாருக்குமே பயப்படாத, கர்த்தருக்கு மட்டும் பயப்பட. ஆமென். அல்லேலூயா. நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. எந்த மனுஷனுக்கும் பயப்படாண்டா, எந்த அரசியல்வாதிக்கு பயப்படாண்டா, எந்த கட்சி வரலாம், எந்த கட்சியும் புதுசு புதுசா பழைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இது வார்த்தை. நீ யாருக்கும் பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ உலகத்தில் இருந்தால் ஏசாவின் ஆசீர்வாதம், கர்த்தரோடு இருந்தால் உன்னதத்தின் ஆசீர்வாதமும் பூமியின் ஆழங்களில் உண்டாகும். ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அடுத்த வசனத்துக்கு வருவோம். அவரோடு போச்சு. யாரையும் சண்டைப்படாத, யார்கிட்ட எதிர்த்து நிக்காத, யாரையும் குறை சொல்லாத, யாரையும் போல் சொல்லாத, யாரையும் பற்றி கெடுதல் சொல்லாத. அவரோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அவர்கள் தேசத்துல 1 அடி நிலமும் உனக்கு கொடு. சத்துருக்கு இடம் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தனியா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். ஏசாவை போல பெரிய பணக்காரன் ஒருத்தர் கிடையாது உலகத்துல. அவ்வளவு செல்வந்தனால் ஏசாவை நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஏசாவை சபிக்கப்பட்டுவான் இல்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் உலகத்துல. இப்போ இந்த 2 மடங்கு. இப்போ பாருங்க, என்ன ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 43:34 வாசிங்க. ஆதியாகமம் 43:34 வாசிங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்கள் பங்கிட்டு அனுப்பினார். அவர்கள் எல்லாருடைய பங்கை பார்க்கிறோம். பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய். நான் சொல்றேன், இந்த மணவாட்டி சபையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய பங்கு 5ஆக உயரும். அதனுடைய உங்களுடைய உறவுகள் வெளியே இருக்கலாம், அவங்க பங்கு அவங்க பங்களோட தான் இருக்கும். ஆனா உங்க பங்கு 5 மடங்கு அதிகமாக இந்த வருடத்துல கொடுக்க கர்த்தர் சுத்தமா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்துவோம். இது இருக்குன்னா எனக்கு 5 மடங்கு. எத்தனை பேருக்கு 5 மடங்கு வேணும்? 10 மடங்கு நிறைய இருக்கு. சரி, என்னோட பாப்போம். ஈசாக்கு பாருங்க, தானியேலுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. உங்க பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், அவங்க போல சாமர்த்தியமானவர் ஒருத்தர் இருக்க மாட்டான். இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள். வாசிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும். உங்க பிள்ளைகள் கவுன்சிலிங்க கேட்க வருவாங்க, ஐடியாவும் கேட்க வருவாங்க. நான் சொல்றேன், நீங்க விசுவாசிக்கணும். என் மகன் சென்னையில் வேலை செய்துட்டு இருக்கான். நான் சொல்றேன்,
அவனுக்கு இதே போல 10 மடங்கு சமர்த்தனாக அந்த கம்பெனி அவனை பார்க்க போகிறது. டாக்டருடைய மகன் சென்னையில் இருக்கிறான். நான் சொல்றேன் 10 மடங்கு சமர்த்தனாக உங்க பிள்ளைய கர்த்தர் உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதே போல உங்க பிள்ளைகள் வேலையில்லா வேலையை விட்டுக்கலாம், எதுவானாலும் படிக்கிற பிள்ளையை ஒன்ன பார்த்து சொல்றேன், எல்லாரும் விசுவாசிங்க. உங்க பிள்ளைகள் 10 மடங்கு ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எல்லா விஷயத்திலும் கர்த்தர் தானியேலை போல உங்க பிள்ளைகளை இந்த வருடத்துல 10 மடங்கு சமர்த்தனாக உயர்த்த போகிறார். இந்த விசுவாசிக்கிறவங்களா கரங்களை தட்டி கர்த்தர் நடத்துங்க. ஆமென். சிலருடைய புருஷன்மார் வெளியே இருக்கலாம், எத்தனையோ சிலர் வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், இதுவரை இந்த சமர்த்தத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு சொல்றேன், எருமை உங்க புருஷன்மார் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் 10 மடங்கு சாதனையாளர்கள் மாறி நீங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி பெற்றுக்கொள்ள போறீங்க. என்ன ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு விதை விதைத்தார். எனக்கு என்ன ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு. ஈசாக்கு என்னமோ 2 நிமிஷம் குடிச்சிருவோம். ஈசாக்கு விதை விதைத்தான். 100 மடங்கு நீ வேலை செய்தா உனக்கு பலன் உண்டு. எத்தனை மடங்கு? 100 மடங்கு. சோம்பேறியா தூக்கிட்டு இருக்காத. தேவ சமூகத்துல உபவாச நாளை கடைபிடி. தேவ சமூகத்துல உபவாச நாளை கடைபிடிக்கணும். ஓய்வு நாளை நீங்க சரியாய் கை கொண்டால் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை சந்திக்கும். 100,000 மடங்கு கேட்டோம். லாபான் ரெபேக்காளை வாழ்த்தும்போது என்ன சொல்றார்? கோடாக்குடியார் நான் உங்களை அப்படி வாழ்த்து போறாங்க. நிறைய பேர் வாழ்த்துவாங்க. இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை சேரும். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3:10. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ என்று வர்சிக்க மாட்டேனோ என்று என்னை உங்கள் தசம பாகத்தால் சோதித்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல குறை வைக்காதுங்க. உங்க இல்லம் பலகணிகள் நிரம்பி வரும். இன்னொன்னு உபாமா 28:12 சொல்லியிருப்பார், ஏற்ற காலத்துல உங்க தேசத்துல மழை பொழியும், சம்பூர்ண மழையா இருக்கும். நீங்க கையிட்டு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக வானத்தின் பொக்கிஷத்தை எங்க இருக்கு? கருவறை எங்க இருக்கு? வானத்தில் இருக்கு. அப்படியே கருத்துல இருக்கு. உங்களுக்காக அதை திறந்து இடங்களாமல் போக மட்டும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய கர்த்தர் வில்லிங்கா இருக்கிறார். பஞ்சத்துல கஷ்டப்பட்டீங்களா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் கடைசி வசனமும் 7வது அதிகாரம் 1-2 வசனத்தை பாத்தீங்கன்னா, வானத்தின் மதகுகளை திறந்தாலும் ஆகாரம் வருமானம் கேட்டா இந்த வருடத்துல உங்களுடைய அம்பாரம் நிரம்பி இருக்கும். வானத்தின் மதகுகளை திறந்து கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு 1000 மடங்கு நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் இருந்திருப்போம்.